ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங் கிளாஸோட 3rd கிளாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா நல்லா கற்றுக்கிட்டு செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கேக்கையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக கேளுங்க. மிஸ்டேக் பண்ணலாம், ஆனால் அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரிலாக்ஸாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்க, யாருக்கு எந்த இடத்துல என்ன டவுட் வந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம போயிட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து கரெக்டாக 60 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 125 கிராம் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம வந்து சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ட்ரேயில் எப்படி வந்துட்டு பேக்கிங் பட்டர் பேப்பர் போடுறது அப்படின்னு. 75 ml வந்துட்டு வாட்டர், அதுக்கப்புறம் 200 ml வந்துட்டு மில்க் மேட். இது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ 60 ml பட்டர் 60 கிராம் பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரா மெட்டீரியல் வந்துட்டு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா சலித்து எடுத்துக்கிறேன். சலிக்கிறது ஏன் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் சலித்து விட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவோ ஏதோ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அதை அப்படியே மசிச்சு, அதாவது கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 200 ml வந்துட்டு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொல்லியிருக்க ப்ரொப்போர்ஷன் வந்துட்டு ஹாஃப் ப்ரொப்போர்ஷனுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1/2 kg ப்ரொப்போர்ஷனுக்கு தான் நான் இப்போ வந்துட்டு வீடியோ சொல்லியிருக்கேன், கேக் சொல்லியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1/2 kg தான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணோம். அதே மாதிரி இப்போ வந்து 1/2 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம இந்த 2 கேக்குமே பார்த்திங்கன்னா 1 டே ப்ரேயர் தான் நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75 ml வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வித்தவுட் எக்கில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சுகர் எதுவும் சேர்க்கல, இனிப்புக்காக நம்ம வந்துட்டு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரு போடலாம், அது சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பீட்ரு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக, நான் வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக நம்ம எல்லாம் ஒன்றா ஈவன் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சுருந்தேன். இதை நம்ம பீட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஓவரால் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். விஸ்க் வச்சுமே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணுற டைம் பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துட்டு 180 டிகிரியில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்துட்டு ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம் இல்லையா பேக்கிங் கிளாஸில், அதே மாதிரி தான் இதுவும் 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 180 டிகிரிக்கு. இதை நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம இங்கே பேட்டரை வந்துட்டு டின்னில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுகர் இல்லாமல் மில்க் மேட் சேர்த்து பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 inch மோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் வெண்ணிலா கேக் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சிங் பேட்டரை வந்துட்டு நம்ம அந்த டின்னில் செட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போதும் வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சாக்லேட் கேக்குக்கு சேர்க்க மாட்டேன், அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சாக்லேட் பேட்டர் எல்லாத்தையும் டின்னில் ஊற்றியாச்சு. நம்ம அந்த கேக் பண்ண மாதிரி கிடையாது, அது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். நம்ம ஊற்றினோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊற்றின தடம் கூட தெரியாது, அப்படியே செட் ஆயிரும். ஆனால் இது அப்படி கிடையாது, அப்படியே நம்ம எப்படி ஊற்றுறோமோ அப்படியே செட் ஆகி நின்றுக்கும். நம்ம தான் ஏதாவது குச்சி எதனாவது வச்சு ஈவன் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நான் என்ன பண்ணி விட்டுக்கிறேன், நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஈவன் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி பேக் ஆகி வரும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாமையும், ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேக் எவ்வளோ நேரத்துக்கு பேக் பண்ண போகிறோம்னா கரெக்டாக 40 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 40 மினிட்ஸுக்கு நம்ம வந்துட்டு டைமர் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து அந்த பேக்கிங் வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம், அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வந்துட்டு எப்படி பேக் ஆகிருக்குன்னு. இருந்தாலும் நான் ஒரு ஸ்டிக் வச்சு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனோன்னே என்ன பண்ணணும்னா கிளிங் ரேப் போட்டு நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கணும். கேக் பார்த்திங்கன்னா என் பையன் நாள் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டான், சாப்பிட்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது மறுநாள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணும். சொன்னோன்னா ஒரு நாள் ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு கேக் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் நம்ம எடுத்து விட்டுட்டு தான் இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். நம்ம வந்துட்டு இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம எக் இல்லாமல் செய்யும்போது என்ன பண்ணுங்கன்னா இது கொஞ்சம் வந்து நிறைய வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை வந்து ஜென்டிலாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் மற்ற கேக் மாதிரி இல்லாமல் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த கிராக்காக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடுவீங்க. என் பையனுக்கு இந்த கேக் நான் செஞ்சால் போதும், நேற்று சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து லேயர் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் அதில் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி மேலே உள்ளதெல்லாம் கிராக்காக இருந்ததில் அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைஃபை வந்துட்டு இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும். நம்ம ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே இருக்கணும். அடுத்து நம்ம எட்ஜில் கட் பண்ணி முடிக்கும் போது சைடில் வந்து கொண்டாந்து நம்ம கையை வச்சிடணும். ரொம்ப ஜென்டிலாக கட் பண்ணிங்க, ஏன்னா அது வந்து இந்த கேக் வந்துட்டு அப்பப்போ பிரேக் ஆகிடும். இதே நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் அந்த க்ரம்ஸ்லாம் வந்து வெளியில் வராது. ஆனால் இது இப்படி கிடையாது, க்ரம்ஸ் வரும். ஆனால் வந்துட்டு நம்ம எக் இல்லாமல் பண்ணுறதுனால பிரேக் ஆகும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு 3 லேயர் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி வந்துட்டு எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேக் எப்படி வந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.